வணக்கம் மக்களே. பேரிச்சம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பேரிச்சம்பழத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மக்களே, பதிவுக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பாருங்கள். பேரிச்ச பழம் மிகவும் இனிப்பான சுவையுடையதாகும். இதில் அதிக அளவில் நார் சத்துகள் இருக்குது. இவை கொழுப்பை குறைக்க உதவுது. ஸோ இஸ்லாமிய மதத்தில் விரதத்தை திறக்க பேரிச்சம்பழம் உண்ணப்படுதுங்க. பேரிச்சம்பழத்தில் அதோடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும், அதனை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் அவ்வளோ பொலிவுடனும் ஆகுமா. ஸோ பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நன்மை செய்யுது. ஸோ பேரிச்சம்பழங்களில் ஐஸ்கிரீம், ஒப்பனை மருந்து ஆகியவையும் பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க. புதிய பேரிச்சம்பழத்தில் பெரும்பாலும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரைக்கும் விற்கப்படுது. இந்த ஒரு பேரிச்சம்பழத்தில் இன்னும் கூடுதலான சக்திகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீராற்றல், கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிடுகள், கொழுப்புகள், நார் சத்து, சர்க்கரை சத்து, இந்த மாதிரியான அனைத்து சத்தும் காணப்படுதுங்க. ஸோ உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்கும் அப்படின்னா அதை தொடர்ந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ சக்திகள் இருக்குது. ஸோ நாட்டில் பிரபல ஆயுர்வேத மருத்துவர்கள் கூட இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நிறைய வெளியிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கும். தினமும் 1 2 3 பேரிச்சம்பழங்களை நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கணும். ஸோ பேரிச்சம்பழத்தை தினமும் எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களுடைய கருவளம் மேம்படுது. இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். பேரிச்சம்பழத்தில் உள்ள வைட்டமின் B6, பொட்டாசியம் உள்ளிட்டவை பார்த்திங்கன்னா இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே புரதங்கள் அதிகமாக இருக்கின்றன. இது எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது. பொதுவாகவே பெண்கள் தான் அதிகமாக இரும்பு சத்து குறைபாட்டாலும் கால்சியம் குறைபாட்டாலும் பாதிக்கப்படுறாங்க. தினமும் 2-3 பேரிச்சம்பழம் வீதம் சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் உறுதியாவதோடு எலும்பு தேய்மானம் போன்ற அபாயங்களையும் இது பார்த்திங்கன்னா குறைக்கிறது. எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்குது. ஸோ ஒரு 60 வயது தாண்டிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய உடலை எலும்பு தேய்மானமோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது நார்மல் அப்படின்னு சொன்னாலும் அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. ஸோ சீக்கிரமாகவே முட்டி தெரிஞ்சுது, நடக்க முடியறதில்ல அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும் பேரிச்சம்பழத்தை. இந்தியா முழுக்க பெண்கள் என்னன்னா அனிமியா அப்படின்ற ஒரு இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70% மேற்பட்ட பெண்களுக்கு இரத்த சோகையும் அதற்கு காரணமான இரும்பு சக்தி குறைபாடும் இருப்பதாக மருத்துவ ஆய்வுகளில் பார்த்திங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவற்றை சரி செய்து இரும்பு சக்தி பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க பேரிச்சம்பழம் பெரிதும் உதவி செய்து ரொம்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்க பாதுகாப்பாக நம்ம சாப்பிடணும். ஸோ பேரிச்சம்பழத்தில் நார் சத்துகள் மிக அதிக அளவில் இருக்குதுங்க. பொதுவாக நார் சத்துகள் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது மலச்சிக்கல் உண்டாகாமல் பார்த்து கொள்ளுது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலையும் இது சரி செய்து, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைகளை இது சரி செய்து ஆரோக்கியமாக இருக்க உதவுது. ஸோ பேரிச்சம்பழத்தில் இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகம். அதனால் மற்ற ஸ்வீட்டு, கிரேவிங், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை நம்ம மாற்றிட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கண்டிப்பாக நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா போதிய அளவு உணவு எடுக்காததுனால தான் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே இந்த கிரேவிங்ஸ் பிரச்சனையால் நிறையவே உணவு சாப்பிட்டு நமக்கு உடல் எடை அதிகரிப்பது, நிறைய கொழுப்பு சேர்ந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதிகப்படியான ஸ்வீட் கிரேவிங் இருப்பவர்கள் அந்த எண்ணம் வரும்போது ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. ஏன்னா பேரிச்சம்பழம் அவ்வளோ இனிப்பு மிகுந்தது. ஒரு 3 நாளுக்கு மேலே சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கே பல்லு கூசும். அந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவை அதில் இருக்குது. அதனால் இந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது மக்களே. ஸோ பேரிச்சம்பழம் நார் சத்து, புரத சத்து, மெக்னீசியம், கரோட்டினாய்டுகள் ஆகியவற்றை அதிகமாக பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது. இது நரம்புகளுடைய செயல்பாட்டை தூண்டி மூளையின் ஆரோக்கியத்தையும் அதன் செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவி செய்யுது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதற்கு புரத சத்து, வைட்டமின்கள் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை வந்து தேவை. ஸோ சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அவசியம். தினமும் பேரிச்சம்பழத்தை தங்களுடைய டயட்ல சேர்த்து கொள்ளும் பெண்களுக்கு முடி உதிர்வு தடுக்கப்பட்டு அதோடு முடியின் வளர்ச்சியும் அதிகரிக்கும், சருமம் வந்து பொலிவாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். ஸோ வந்து இந்த மாதிரி எவ்வளோ நன்மைகள் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது கிடையாது. ஸோ குளிர்காலத்தில் கண்டிப்பாக பேரிச்சம்பழம் சாப்பிடணும். இப்போ நம்ம வின்டர் சீசனில் இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நாட்டில் பிரபல ஆயுர்வேத மருத்துவர்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் படியும் சில பேரிச்சம்பழங்களை இரவில் தூங்கும் முன் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுங்க. இவ்வாறு சாப்பிட்டா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை நீங்குமா. ஸோ குளிர்காலத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று. ஸோ வந்து அந்த ஒரு பிரச்சனை தீர்க்கப்படும். பேரிச்சம்பழத்தை இரவில் ஊற வைத்து காலையில் பால் அல்லது நெய்யுடன் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள இரத்த பற்றாக்குறை நீங்கும். அது மட்டும் கிடையாது, இரத்த அழுத்தம் குறைதல் பிரச்சனை இருந்தால் 3லிருந்து 4 பேரிச்சம்பழத்தை பசும்பாலில் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். ஸோ பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்குங்க. பேரிச்சம்பழம் சருமத்திற்கு ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி இருக்குது. இது சருமத்தை வந்து மிருதுவாக மாற்ற உதவுது. இதனுடன் பேரிச்சம்பழம் வயதிற்கு ஏற்ப வந்து ஏற்படக்கூடிய அந்த தோல் பிரச்சனைகளையும் தடுக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய வந்து ஆரோக்கியங்களை வந்து இது வந்து கொண்டிருக்கு. எனவே நான் நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் வந்து குறிப்பாக ரத்த சோகை பிரச்சனை, அனிமியா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவக்கூடியது. ஸோ நான் சொன்னால மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்கும். வயிற்றுப்போக்கை தடுப்பதில் பேரிச்சம்பழம் பயனளிக்குதுங்க. வயிற்றுப்போக்கை தடுப்பதில் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கு நன்மை பயக்குது அப்படின்னு வந்து சில ஆய்வுகள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் நல்ல அளவிலான பொட்டாசியம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டயாரியா அதாவது வயிற்றுப்போக்கு, ஸோ பேதி போன்ற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தடுக்க உதவுது. நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் எடையை குறைக்க, உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கும். எனவே பேரிச்சம்பழம் அதிகமாக வந்து நுகரப்பட வேண்டும். இதில் வந்து கொலஸ்ட்ரால் குறைவாக உள்ளது மற்றும் இது வந்து கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுது. பேரிச்சம்பழத்தில் அதிக அளவில் நார் சத்துகள் உள்ளன. இவை வந்து மலத்தை தூண்டுது. இது வந்து மலம் கழிப்பதை எளிதாக்குது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்குது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் வெதுவெதுப்பான தண்ணீருடன் பேரிச்சம்பழத்தை உட்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து சில நாட்கள் வந்து நம்ம செய்வதன் மூலம் நல்ல ஒரு பலனை காண முடியும். எனவே மக்களே, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் குளிர்காலத்தில், அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய அற்புதங்களை இந்த ஒரு பேரிச்சம்பழம் செய்து. ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், பேரிச்சம்பழத்தை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய அற்புதமான தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.